சிம்ம ராசிக்கான ஏப்ரல் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ராசியிலே கேது உட்காந்துருக்காரு. 7ஆம் இடத்துல ராகு. ஏப்ரல் 11ஆம் தேதி வரைக்கும் 7ஆம் இடத்துல புதன். ஏப்ரல் 11க்கு மேலே 8க்கு புதன் போகிறாரு. ஓகேங்களா. ஏப்ரல் 14ஆம் தேதி மீனத்திலேருந்து மேஷத்தில் போய் சூரியன் உச்சமாகிறாரு. ஏப்ரல் 19ஆம் தேதி மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்குள்ளே போய் சுக்கிரன் ஆட்சி ஆகிறாரு. ஸோ ஒரு கிரகம் நீச்சம், ஒரு கிரகம் உச்சம், ஒரு கிரகம் ஆட்சி பலம் பெறுது. சரி, நமக்கு எப்படி இருக்க போகுது சிம்மராசிக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ராசியில் கேது இருக்கிறது என்ன ஆகும்னா கொஞ்சம் விரக்தி தன்மையை வந்து மேக்சிமம் ஏற்படுத்தும். ஓகேங்களா. அதில் இப்போ பர்டிகுலராக பார்த்திங்கன்னா இப்போ வந்து மகத்தில் வந்திருக்கிறாரு கேது. அப்போ ஓரளவுக்கு இந்த உத்திர நட்சத்திரத்தில் பூரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் தெளிவு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போவுக்கும் ஒரு மாற்றம் தெரியும். பட் மகத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிகமான மனக்குழப்பம், மனக்கசப்பு, மன இறுக்கம் இதை வந்து கொடுக்கக்கூடிய தன்மையில் வந்து இந்த கேது இருக்கும். சரிங்களா. ஏன்னா பொதுவாகவே சந்திரன் மேலே கேது வரும்போது இந்த மாதிரியான தன்மைகள் கொடுக்கும். அதுவே வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக போயிட்டீங்க அப்படின்னா ஒரு ஞானம் சார்ந்து ஒரு தேடல் உங்களுக்குள்ளே வருது அப்படிங்கும்போது இந்த கேது வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணும். சரிங்களா. அதாவது இந்த பொருள் பற்று இல்லாமல் நம்மளோட எண்ணங்களை திசை திருப்பும்போது அதில் வந்து இந்த கேது வந்து நம்மளை உயர்ந்த நிலைக்கு வந்து கொண்டு வருவார். சரிங்களா. இப்போ போயிட்டு நம்ம பொருள் சார்ந்து இன்பம் சார்ந்து போகும்போது அதில் நிறைய தடை விரக்தி வரும். அப்போ நம்ம அதை கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு கொஞ்சம் ஆன்மீகம் சார்ந்தோ இந்த யோகா மெடிடேஷன் இந்த மாதிரி நீங்கள் போகும்போது இந்த கேது வந்து பயங்கர சப்போர்ட் பண்ணுவார். ஓகேங்களா. அப்போ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பொதுவாக அப்போ இந்த கேது ராசிக்குள்ளே இருக்கும்போது பார்த்திங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனைகள் கொடுக்கறது, பணம் வரவில் வந்து தடைகள் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து இந்த கேது பண்ணுவார். ஸோ நம்மளோட எண்ணங்கள் ஆசைகள் இதையெல்லாம் கொஞ்சம் வேறு வழியில் மற்றவங்களுக்காக சர்வீஸ் பண்ணுறது, ஒன்று தெய்வ வழிபாட்டில் நம்பிக்கை இருக்கிறவங்க அப்படி தேடி போகலாம். தெய்வ வழிபாட்டில் நம்பிக்கை இல்லைன்னு இருப்பாங்க இல்லைங்களா சில பேர். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணலான்னா அதாவது சுயநலமாக இல்லாமல் பொதுநலமாக யோசிக்கும்போது கட்டாயமாக இந்த கேது வந்து நிச்சயமாக நல்லது செய்வார். ஸோ அது கொஞ்சம் அப்ளை பண்ணி பாருங்கள். ஓகேவா. 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறது என்ன ஆகும்னா கணவன் மனைவிக்குள்ளார ஒரு ஈகோவை கொடுக்கறது, கருத்து வேறுபாடு ஏற்படுறது, திருமண தடை கொடுக்கறது. இப்போ திருமண உறவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இப்போ இந்த 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறாருங்களா, சப்போஸ் இவங்களுக்கு இந்த இடம் சார்ந்து இந்த தசாபுத்தியும் போயிடுச்சுன்னா ஒரு பிரிவினையை கொடுக்கறது. இப்போ இந்த கோச்சாரத்தில் இருக்கிற ராகு வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியான ஒரு பிரச்சனைகளை கொடுக்கும்னா உங்களுக்கு தசாபுத்தியும் அதுக்கு சாதகமாக நடக்கும்போது தான் அது வந்து நிரந்தர பிரிவாக கொடுத்துட்றது. அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக வந்து செயல்படுங்க. 7ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுமே பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு கொடுக்கறது, தொழில் வழியில் வந்துட்டு மந்த போக்கை கொடுக்கறது, தடை ஏற்படுத்துறது, நட்புக்குள்ளார பிரச்சனைகள் கொடுக்கறது, இந்த மாதிரி இந்த 7ல் இருக்கிற புதன் வந்து செய்வார். 8ஆம் இடத்துக்கு புதன் போகிறாரு. 8ல் சூரியன் சனி இருக்காங்க, செவ்வாய் இருக்காங்க. ஸோ இப்போ 8ல் சூரியன் இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். உடல் வலிமை வந்து குறையிறது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக அரசு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எடுக்கிற முயற்சிகளில் தடை ஏற்படுறது. நம்ம அந்த வந்து அரசுக்கு வந்து அரசு தண்டனைகள் நம்மளுக்கு கிடைக்கிறது. அதாவது இந்த ஹெல்மெட் போடாமல் போகிறது, சரிங்களா, ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் விடுறது, இந்த மாதிரி பண்ணும்போது மிகப்பெரிய பிரச்சனைகளை வந்து கொடுக்கறது. கவர்மெண்ட் மூலமாக நம்மளுக்கு ஒரு தலைவலி வருதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா. அந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து 8ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் கொடுப்பார். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஓகேங்களா. அரசு வேலையில் இருக்கிறவங்களுமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. 8ல் செவ்வாய் இருக்கிறது பார்த்திங்கன்னா அடிக்கடி விபத்துக்குள்ளாகிறது, ஏதாவது சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுறது, பயணத்தின் போது பிரச்சனை வர்றது, சரிங்களா. அதேமாதிரி நம்ம பொருள் திருடு போகிறது, இதெல்லாம் வந்து 8ல் இருக்கிற செவ்வாய் கொடுப்பார். 8ஆம் இடத்துல சனி அஷ்டம சனியாக செயல்பட்டுருக்காரு. ஸோ 8ல் சனி இருக்கும்போது என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு விஷயம் அப்பா சார்ந்து நம்மளுக்கு பிரச்சனைகள் வர்றது. ஓகேங்களா. அது இல்லை நம்மளால அப்பாவுக்கு பிரச்சனைகள் வர்றது, இது வந்து கட்டாயமாக அஷ்டம சனி பண்ணும். 4ஆம் இடத்துல இருக்கிற சனி வந்து அம்மாவோட ஹெல்த்து, அம்மாவுக்கு பிரச்சனைகள் கொடுக்கறதுனா இந்த அஷ்டம சனி வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அப்பா சார்ந்து கொஞ்சம் தொந்தரவுகளை வந்து கொடுக்க தான் செய்யுது. ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. எந்த முயற்சி எடுத்தாலுமே அதுலேயுமே தடை தாமதம் ஏற்படுறது, நேம் ஸ்பாயில் ஆகிறது. ஓகேங்களா. தேவையில்லாத ஆசைகள் வர்றது,
தேவையில்லாத ஆசைகள் வந்து பணத்தை எதுலையாவது கொண்டு போய் போட்டு நம்ம இழக்கிறது, இதெல்லாம் வந்து 8ல் இருக்கிற சனி வந்து கொடுப்பார். அதனால் இந்த பண விஷயங்களில் வந்து கவனமாக இருங்க. தேவையில்லாமல் மற்றவங்களோட விஷயத்தில் போய் இன்வால்வ் ஆகாதீங்க. 9ஆம் இடத்துக்கு சூரியன் போகிறதும் பார்த்திங்கன்னா தந்தை வழியில் நம்மளுக்கு செலவுகள் ஏற்படுறதோ ஆதாயம் இல்லாமல் போகிறதோ இதெல்லாம் வந்து 9ஆம் இடத்துக்கு போகிற சூரியன் கொடுப்பாரு. அதனால் வந்துட்டு அந்த விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருங்க. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த 8ஆம் இடத்துல சூரியன், சனி, செவ்வாய் இருக்கிறது அவ்வளோ ஒரு சிறப்பான நிலை இல்லை. ஸோ கொஞ்சம் நிதானமாகவும் பொறுமையாகவும் எடுத்துகிட்டு போங்க. ஓகேங்களா? பெரிய பிளான்லாம் இந்த மாதம் வேண்டாம். அப்படியே நார்மலாக இந்த மாதத்தை மெதுவாக அப்படியே கடத்திட்டு போயிடுங்க. ஏன்னா ரொம்ப கொஞ்சம் சுமாரான அமைப்பில் தான் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு தசாபுத்தி சிறப்பாக இருக்குங்கும்போது இது பெருசாக உங்களை பாதிக்காது. ஓகேங்களா? ராசிக்கு 9ல் சுக்கிரன் இருக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே நடக்கும். தனவரவு நல்லாயிருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை, மகிழ்ச்சி, படிப்பு விஷயம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். பட் 10ல் போய் ஆட்சியானாலுமே சிம்மத்துக்கு வந்து நம்மளுக்கு ஜாதகம் பார்க்குறம்போது வர அமைப்புகள் வேறு. ஓகேங்களா? இதில் வந்து கோச்சாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல சுக்கிரன் போகிறதுங்கிறது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சிறப்பான நிலை இல்லை. நம்மளுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பெண்கள் சார்ந்த விஷயத்துலையுமே கவனமாக இருங்க. இந்த சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் 11ஆம் இடத்துல இருக்கிற குரு தான் பில்லர் மாதிரி உங்களை தாங்கி பிடிக்கிறாரு. ஓகேங்களா? மேக்ஸிமம் மற்ற எந்த கிரகத்தோட பொசிஷன் வந்துட்டு அவ்வளோ நம்மளுக்கு சாதகமாக இல்லை. நமக்கு வந்து சிம்மத்துக்கு வந்து கொஞ்சம் பலகீனமான நிலையில தான் இருக்குது. பட் குரு 11th ஹவுஸில் இருக்கிறது சூப்பராக இருக்கும். எடுக்கிற முயற்சி எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப நாளாக செய்யணும் வாங்கணுங்கிற விஷயங்கள் எல்லாமே நடக்கும். என்ன ஒரு ஸ்டெப் எடுத்திங்கனாலுமே அது போய் வெற்றியில் முடியும். அந்த மாதிரி இந்த குரு 11th ஹவுஸில் இருக்கிறது ரொம்ப சிறப்பான அமைப்பு. இருந்தாலுமே அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதில் எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஓகேங்களா? ஸோ சிம்ம ராசியில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் முக்கியமாக மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆலமரம் இருக்கு இல்லைங்களா? பொதுவாகவே மகம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் ஆலமரம், சர்ச்சு, ஓகேங்களா, இவங்க வந்து 2 மாடி இருக்கிற மாதிரியான வீட்டில் இருக்கிற மாதிரியான அமைப்பு, இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்கும். அம்மன் கோவில் இதெல்லாம் இருக்கிறதுக்கான அமைப்பு உண்டு. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, சப்போஸ் ஆலமரம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த மரத்தடியில் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வாங்க. சரிங்களா? அதே மாதிரி உங்கள் முன்னோர்கள் யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா பொருட்கள், அதில் ஏதாவது ஒன்றை வந்து வச்சு நீங்கள் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அதை பராமரிச்சுட்டு வாங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. பித்ருக்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு. சரிங்களா? காரிய சித்தியாகும். அதே மாதிரி தண்ணியை வந்து தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். தண்ணி வாங்கி மற்றவங்களுக்கு குடிக்கிற தண்ணி, ஓகேங்களா, தண்ணி கொடுக்கறது ரொம்ப நல்லது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப சிம்பிளாக ஒன்றுங்க, எலுமிச்சை இருக்குது இல்லைங்களா, எலுமிச்சை உணவில் எடுத்துக்கிறதும் நல்லது. உங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு விஷயம் நடக்கணும், ஒரு விஷயத்தில் ஜெயிக்கணும் அப்படிங்கும்போது என்ன பண்ணலான்னா, இந்த எலுமிச்சை வந்து மாலையாக கோர்த்து அம்மனுக்கு போட்டு நீங்கள் வழிபாடு பண்ணுறது, துர்க்கைக்கு போட்டு வழிபாடு பண்ணுறது, இதெல்லாமே ரொம்ப சிறப்பு. இந்த எலுமிச்சை மாலை கோர்க்கும்போது முடிந்த வரைக்கும் 9ங்கிற கவுண்டில் வர மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? 1 18 எலுமிச்சை, இல்லை 27 54 108. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி முடியுமோ அந்த மாதிரி எலுமிச்சை மாலை உங்கள் கையால் கோர்த்து நீங்கள் போட்டு ஒரு வேண்டுதல் வச்சிங்கன்னா நிச்சயமாக வந்து அது உறுதியாக நடக்கும். சரிங்களா? ஸோ இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அடிக்கடி ஐயப்பன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஐயப்பன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. மாதுளை நிறைய தானம் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு உணவில் அதிகமாக மாதுளை எடுத்துக்கோங்க. ஸோ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு பழங்கள் உணவுகள் சொல்கிறோம் இல்லைங்களா, அதை எடுத்துக்கும் போது நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் வந்து நிச்சயமாக அந்த பர்டிகுலர் காய்கறி பழங்களில் வந்து இருக்கும். அதுக்காக தான் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கட்டாயமாக உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மாதுளை வந்து உணவில் அதிகமாக எடுத்துக்கோங்க. பொதுவாகவே இந்த சூரியன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து உடம்புல ஹீட் அதிகமாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸோ சிம்ம ராசிக்கு சிறப்பான மாதமாகவே இருக்குது. குரு மட்டும் நம்மளை காப்பாற்றிட்டுருக்காரு. ஓகேங்களா? ஸோ மற்றபடி எல்லா இடங்கள்லேயும் கொஞ்சம் நிச்சயமாக பொறுமையை ஹேண்டில் பண்ணுங்க. ஓகேங்களா? பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துகிட்டு போகிறது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதத்துக்கு.